500 கிராஸ் 600 போடுறோம் அப்படின்னா இது வந்து 1000 கிராஸ் 6000 போடலாம். ஸோ இதை விட எனக்கு பெரிய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதோட பெரிய சைஸ் போடலாம். ஸோ அப்போ பெரிய சைஸ் போக போக உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வாங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சின்ன ப்ராடக்ட்ஸும் பெரிய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ மைக்ரோ லெவலில் பண்ணும்போது டைம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பெரிய லெவல் ப்ராடக்ட் போகும்போது ப்ராடக்ட் லெவல் சைஸ் ஆகிற டைம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மிஷினிங் ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சு, ஸ்பீட் மிஷினிங் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஸ்பீட் அதிகமாகவும் மிஷினிங் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ மிஷினிங் ரேட் அதிகமாக இருக்கும்போது ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சேமே தான். இங்கேயும் மோட்டருக்கும் இது வந்து ஸ்பிண்டில் ரொட்டேஷன், டிசி மோட்டர் ஃபார் ஸ்பீட் கண்ட்ரோல். இது வந்து உனக்கு ஸ்டெப்பர் வைஸாக இந்த ஸ்டெப்பர் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்பர் மோட்டர் எதுக்காகனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே ஆகிற மாதிரி இது ஸ்பீடாக மூவ் ஆச்சு என்ன ஆகும் உங்களுக்கு ஸோ ஆஃப் செட் ஆக ஆரம்பிச்சு. ஆஃப் செட் ஆச்சு அப்படின்னா பிரிண்டிங் வந்து டைமென்ஷன் ப்ளஸ் ஆர் மைனஸில் ரொட்டேட் பண்ணி. ஸோ அதுப்போ என்ன பண்ணணும்னா உனக்கு ஸ்டெப்பர் மோட்டர் போவாங்கன்னா டிசி மோட்டர் போவாங்கன்னா செரோ மோட்டர் போவாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கு நாங்கள் ஸ்டெப்பர் மோட்டர் வச்சுருக்கோம். அங்கே வந்து செர்வோ மோட்டர் வச்சுருக்கோம். செர்வோ மோட்டர் இஸ் மோஷன் ஆஃப் ஓகேவா ஸ்பீடாக போய்டாது. ஏன் டிசி மோட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து குவிக்னஸும் இருக்கணும், அக்யூரஸியும் இருக்கணும், ஸ்பீடாகவும் இருக்கணும் அப்படின்றப்ப எனக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா செர்வோ மோட்டர்ஸ். அங்கே தான் இங்கே மூவ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த மூவ்மெண்ட்டோட இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் யூஸ் பண்ணியிருக்கல, இந்த இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக உனக்கு வந்து இங்கே கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது பூராமே கண்ட்ரோலர் பேக்கேஜஸ் தான். ஸோ உள்ளுக்குள்ள போர்ட் சர்க்யூட் சிப்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்டையர் ப்ராசஸும் இதில் ஃபீட் பண்ணி அந்த ஃபீட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாதில் வந்து ஹீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மெட்டல் யூஸ் பண்ணுவோம். அங்கே சொல்லியிருக்காங்க மெட்டீரியல்ஸு. ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் சொல்லியிருக்காங்க, அக்ரோ நைட்ரோ பியூட்டைன். ஸோ ஏபிஎஸ்னால் அக்ரோ நைட்ரோ பியூட்டைன் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறையா மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். இது ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் பிரிண்டிங். அதில் என்ன மெத்தட் அப்படின்னா ஃபியூஷன் டெபாசிட். ஸோ ஃபியூஷன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக உருக்கி இது பண்ணுறது தான் கரெக்டாக. ஸோ உருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மெட்டல் உருக்கி லேயர் பை லேயராக பண்ண வைக்கணும். இப்போ மீதி என்னென்னு சொன்னால் பவுடர் பேஸ்ட் இருக்கும், லிக்விட் பேஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் இது எல்லா இதுவும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இருக்கிற வச்சு ஸ்பெஷல் உங்களுக்கு ஏதாவது டவுட்னு சொல்லுங்கள். சார்ட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது வச்சுருக்கேன் ஒர்க் ஸ்பேஸுக்கு. ஸோ லைட்டாக ஹீட் ஆகும், மேபி அடியில் வரும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ நான் கரெக்டாக ப்ராப்பராக அவுட்டர் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ஃபேஸ் பண்ணிச்சு. சாண்ட் பேப்பர் ஃபினிஷிங் ப்ராசஸ் பண்ணுறது. இப்போ பேக் சைடில் வந்து என்னென்னா நீ வைக்கும் போது என்னென்னா எக்ஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் லைட்டாக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் உருக்கி வைக்கும் போது என்ன ஆகும் ஸ்லைட்டாக ஸ்லரிஸ் எல்லாம் இருக்கும். மூணு ஸ்லரிஸ் எல்லாம் இருக்கும். ஸ்லரிஸ்னால் கொஞ்சம் கூர்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க சின்னதுக்கு. ஸோ அந்த பாயிண்ட் நான் ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு மேலே வச்சு என்ன ஆகும் லைட்டாக தேய்ச்சிட்டே இருக்கும், மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் ரிமூவ் சர்ஃபேஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைலரோட பர்பஸே தான். நான் ஃபைலரோட பெரிய ஸ்டார்ட் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபைலர் தைக்கும் போது என்ன ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியல் ரிமூவ் ஆகி அந்த வந்து சர்ஃபேஸ் வந்து ப்ராப்பர் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இது யூஸ் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் மைக்ரோ ஸ்டிக்கர் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மைக்ரோ கார்டில் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த மைக்ரோ கார்டை கொண்டு வந்து உள்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த மைக்ரோ கார்டு ரேட் இருக்கலாம். நம்ம எப்படி சாங்கலாம் முடியும். ஸோ அது வந்து ரேட் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமை ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணி டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஹேண்ட் இருந்துச்சு ரோபோ ஹேண்ட். ஸோ ரோபோ ஹேண்ட் மெட்டலில் பண்ணுறது கூட பிளாஸ்டிக் பண்ணி நான் அனலைசிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதோட ஒர்க்கிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஒர்க்கிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக மெட்டலுக்கு போவேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ரேபிட் இது பேர் வந்து என்னன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஆர் ரேபிட் மேனுஃபேக்சரிங். ஸோ ரேபிட் மேனுஃபேக்சரிங் ஃபார் கிரியேட்டிங் ஆஃப் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ ரியல் டைம் ப்ராடக்ட்டை நம்ம ஒரு மாடல் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி அந்த ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இது வெயிட் தாங்குமா தான் கேஸ் லைக் மட்டும் இது தாங்குமா தாங்கலாம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அடிட்டிவ் ஃபியூஷன் இருக்கும்போது அதே நான் மெட்டல் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் பிளாஸ்டிக் ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளாஸ்டிக்கும் என்னென்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம மெட்டலுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரெடி பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். சில மெட்டல் பேஸ் பண்ணி